அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, நாம் கோயிலுக்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் முக்கியமாக தேங்காய், வாழைப்பழம், சூடன், பத்தி, வெத்தலைவாக்கு போன்ற பொருட்களை எல்லாம் இறைவனுக்கு நாம் கொண்டு செல்லுவோம். கொண்டு சென்றுட்டு தேங்காயை கோயிலில் என்ன செய்வோம்? உடைத்து இறைவனை வழிபாடு செய்து விட்டு வருவோம். நம்ம தேங்காயை ஏன் கோயிலுக்கு கொண்டு போகிறோம்? நம்ம ஏற்கனவே வாழைப்பழத்தை ஏன் இறைவனுக்கு காணிக்கையாக படைக்கின்றோம் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். அதாவது மற்ற பழங்களிலெல்லாம் அந்த விதைகள் மீண்டும் என்ன செய்யும்னா அந்த தாவரங்களாக முளைக்கும். ஆனால் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் மட்டும் மீண்டும் முளைக்காது. அந்த வாழைப்பழத்தை இறைவனிடம் வைத்து நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் இறைவனிடம் மீண்டும் பிறவாத முக்தி நிலை தனக்கு வேண்டும் என்று கேட்பதற்காக நாம் வாழைப்பழத்தை வைக்கின்றோம். அதே போல் தேங்காயை நாம் வைக்கின்றோம். தேங்காயை ஏன் வச்சோம் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்காய்க்கு மேற்புறம் பச்சையாக இருக்கும், அதுக்குள்ளே நாராக இருக்கும், அதுக்கு கீழே நல்ல கடினமான சிரட்டை போன்ற பகுதி இருக்கும். இந்த சிரட்டை போன்ற அந்த கடினமான பகுதியை உடைக்கின்ற பொழுது உள்ளே தண்ணீரும் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வெண்மையான அந்த தேங்காயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய பச்சை நிறம் பொருந்திய அந்த மட்டையானது கண்மம் என்று சொல்லப்படக்கூடிய கண்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரத்தை சார்ந்ததாக இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய நார் மாயை என்கின்ற மரத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. அதே போல உள்ளே இருக்கக்கூடிய தோடு ஆணவம். எப்படி நாம் பிறந்தது முதல் நம்முள்ளே அந்த ஆணவம் என்கின்ற அந்த அந்த களிம்பானது நம்மோடு எப்படி ஒட்டி கொண்டிருக்கின்றதோ அதே போல தேங்காயை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிரட்டை போன்ற கடினமான பகுதி ஆணவம். எனவே இந்த ஆணவம், அந்த நார் போன்ற கண்மம், அந்த மேலே இருக்கக்கூடிய மட்டையாக இருக்கக்கூடிய அந்த மாயை, இந்த மூன்றையும் நாம் நீக்குகின்ற பொழுது பயன்படுத்தக்கூடிய தேங்காயை நாம் எப்படி பெறுகின்றோமோ அதே போல நாமும் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மும்மலத்தை நீக்கினோம் என்று சொன்னால் நாம் இறைவனுடைய திருவடிகளை அடையலாம் என்பதற்காகத்தான் இந்த தேங்காயையும் நாம் இறைவனுக்கு பிரசாதமாக அங்கே மங்கள பொருளாக கொண்டு செல்கின்றோம். இந்த தேங்காயும் சிவபெருமானும் ஒரு விதத்தில் ஒன்று. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கு என்ன செய்யுதுன்னா 3 கண்கள் இருக்கின்றது. அதே போல் அந்த தேங்காய்க்கும் 3 கண்கள் இருக்கின்றது. தேங்காயில் குடுமி இருக்குது. அதே போல் சிவபெருமானுடைய தலையிலும் அங்கே குடும்பி இருக்கின்றது. தேங்காயை ஒட்டி அந்த ஓடு போன்ற அந்த சிரட்டை பகுதி இருக்கின்றது. அதுபோல் சிவபெருமானுடைய கைகளிலும் அந்த திருவோடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓடு இருக்கின்றது. அதை உடைத்த உடனே அதிலே அந்த அருமையான தேங்காய் நீர் இருக்கின்றது. அதே போல சிவபெருமானுடைய சடைமுடியிலும் கங்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர் இருக்கின்றது. அதை உடைக்கின்ற பொழுது தேங்காயின் உள்ளே அந்த வெண்மையான பகுதி இருக்கின்றது. அதே போல இறைவன் யாரெல்லாம் இந்த அன்பு என்கின்ற அந்த அன்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான மருந்தோடு இறைவனை வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் வெண்மையான நிறத்திலே காட்சியளிப்பான். அதோடு மட்டும் கிடையாது, சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி பனிமலையும் வெண்மை. அதே போல தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெண்மையான பகுதியும் வெண்மையாக இருக்கின்றது. எனவே சிவபெருமானையும் தேங்காயும் கூட ஒப்பிட்டு சொல்லலாம். எனவே சிவபெருமானுடைய வழிபாட்டிலே அந்த தேங்காய் என்பது, தேங்காய் உடைத்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே எல்லாம் வல்ல இறைவனை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மும்மலத்தை நீக்குங்கள். வாழைப்பழத்தின் மூலம் நாம் மீண்டும் பிறவாமை என்கின்ற தன்மையை பெறுங்கள். பக்தி எப்படி தன்னை கரைத்து கொண்டு பிறருக்கு மனம் சேர்க்கின்றதோ அதே போல நாம் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எப்படி கற்பூரமானது தன்னை எரித்து கொண்டு தன்னை கரைத்து கொண்டு எரித்து கொண்டு இறைவனுடைய திருமுகத்தை காட்டுகின்றதோ அதே போல நாமும் பிறருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த திருவருள் நமக்கு கிடைக்கும்.
எனவே அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்பர்களை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.